ஹாய் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, கெங்குசெட்டிப்பட்டியில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான் கோவிலை தான் பார்க்க வந்திருக்கோம். என்னடா சாமியை காட்டாமல் ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லை. நவம்பர் 5ஆம் தேதி வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம். அதுதான் இங்கே கெங்குசெட்டிப்பட்டியில் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருக்காங்க. மனுக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் எப்படியும் நமக்கு சிவபெருமானோட அருள் கிடைக்கணுன்றதுக்காக ஃபைனலாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வாங்க நம்ம கோவில் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் சுற்றி பார்த்துடலாம். எப்பயும் வழக்கமாக ஸ்டார்டிங் என்ன பண்ணுவாங்க, விநாயகர் சாமி, அதுக்கப்புறம் முருகர், அப்புறம் நவகிரகம், அப்படியே அந்த சைட் போனோன்னா ஒரு மரம், அங்கே 3 வீல். அது என்ன சாமின்னு எனக்கும் தெரியல. எங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி அன்னாபிஷேகத்தை வந்து நேரில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கடவுளோட ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு இங்கே வந்தோம். ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்கும் அப்படின்றது எனக்கே தெரியல. என்னடா பண்ணுறாங்க கிணத்துக்கிட்ட அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அத்தனை பேரும் சாமியோட அருளை பெற்றதுக்கப்புறமா கங்காவுக்கு பூஜை பண்ணணும். ஸோ அதனால தான் ஒருத்தர் வந்துட்டு தாம்பூலத்தட்டில் சாமிக்கிட்ட இருந்து மாலை, அப்புறம் வேறு என்ன நானும் சரியாக பார்க்கல, அது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு கங்கைக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க மேலே கிணத்துல சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அவங்க மேலே ஏறி வருவாங்க. அந்த வீடியோ தான் அது. அதுக்கப்புறம் என்னென்னா, குழந்தை இல்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு அடுத்த வாட்டி வரும்போது குழந்தை வரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக சாமிக்கிட்ட வச்சுருந்த தயிர் சாதம் அது வந்து கொடுத்துட்டு சாமி முன்னாடியே சாப்பிட சொல்லுவாங்க. அந்த வீடியோ தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிற வீடியோ. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் வந்து அந்த வீடியோ முடிச்சிட்ட அப்புறமா பாதி பேர் எல்லாம் சாமியோட நீர் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க நம்ம ஆளுங்கள்லாம், நமக்கு சோறு தானே முக்கியம். ஸோ எல்லாம் பாதி பேர் அன்னதானத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ற டைமில் தான் அங்கே வேல் வச்சுட்டு சாமி ஒரு 3 ரவுண்ட் சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பூஜை முடிச்சிருப்பாங்க போல், எனக்கு தெரியல. ஃபைனலாக நான் வரும்போது அந்த வீடியோவை கேப்சர் பண்ணேன்.
ஸோ கைஸ், பார்த்து சிவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. வளவலன்னு ஏன் நான் அடிக்கடிக்க பேசல அப்படின்னா, சாமியோட வீடியோ வந்து முழுமையாக பார்க்கணுன்னு நினைப்பீங்க இல்லையா, அதனால தான்.